காரணம் என்னன்னா, இப்ப அதாவது வந்து சிபிஐ வழக்க விசாரிச்சுட்டு மாசம் மாசம் அறிக்கை கொடுக்கணும்னு அந்த மானிட்டரிங் குரூப் இருக்கு இல்லையா, ரிட்டையர்டு ஜட்ஜி அவரோட சேர்ந்த 2 IPS அது கண்காணிப்பதற்காக அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு ஆணையத்தை பத்தி அதை எதுவுமே சொல்லல. அதாவது ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க இல்லையா, அருணா ஜெகதீசன் நீதி அரசு, அதை பத்தி சில விஷயங்கள் எனக்கு இருக்கு. என்னன்னா, அது வந்துங்க சம்பவம் கரூர்ல நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக முதல்வர் அவர்கள் இந்த ஆணையத்தை அறிவித்தார். இது அவசரமான முடிவுன்னு நான் சொல்ல, ப்ராம்ப்ட் ஆக்ஷன், ரொம்ப ப்ராம்ப்டா ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஆனா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இன்று வரையில் எனக்கு கிடைச்ச தகவல், மேபி ரைட் ஆர் ராங், இன்று வரையில் அந்த ஆணையத்துக்கான டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸோ அல்லது அதுக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலாவோ அரசால் வெளியிடப்படவில்லை. அறிவிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? எதுவா இருந்தாலுங்க ஒரு கமிட்டியை அறிவிச்சா போதாதுங்க, வாய்மொழியாக சட்டமன்றத்துல சொன்னா போதாது. அதுக்கான கெசட் நோட்டிபிகேஷன், கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் போடணும். அப்ப அதுலதான் வரும், பொதுமக்களுக்கு எல்லாம் அதை கொடுப்பாங்க, அதை வெளியிடுவாங்க பொது வெளியில. அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் எதை விசாரிக்க போகுது,